ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ண போறோம். என்ன ஒர்க் அவுட் அப்படின்னா, ட்ரை பை காம்போ டோட்டல் ஆர்ம் ஒர்க் அவுட். ஓகேவா? பைசெப்ஸும் ட்ரைசெப்ஸும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு அருமையான பம்பிங் கிடைக்கும். ஓகேவா? நான் ஃபாலோ பண்ண ஒர்க் அவுட்டை உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க. சரின்னா எடுத்துக்கோங்க, இல்ல சரியான எடுத்துக்கோங்க. திங்க் யுவர் செல்ஃப் பிக். டன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா, இனிமேல் நம்ம சேனல்ல ஒர்க் அவுட் வீடியோஸ் நிறைய வரும். ஓகே, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. நான் பண்ற விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஓகே, நான் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இதுதான் கெய்னிங் கொடுத்துருக்குது, நல்லா இருக்குது, ஃபாலோ பண்றேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ட்ரை பைல ஃபர்ஸ்ட் பண்ண போறது என்னன்னா, இந்த ஸ்கல் ரைஸ். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப். ஓகே, நான் ஒர்க் அவுட் போட்டு ஆக்சுவலாக ஒர்க் அவுட் போட்டு முடிக்க போகிறேன். ஓகேவா? லாஸ்ட் ஒர்க் அவுட்னு ஒரு ஒர்க் அவுட் மட்டும் தான் எனக்கு பேலன்ஸ் இருக்குது. நான் ஆனால் ஒர்க் அவுட் உங்களுக்கு காணிக்கிறேங்கிறதுக்காக சொல்லி காட்டுறேன். என்ன மெத்தட் சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். அது போட்டுட்டு உடனே இங்கே வரணும். வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15 16 17 18 19 20. டன். அப்படி மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப். இது வந்து 3 செட்டு பண்ணணும். எப்படின்னா, இப்போ அது பண்ணிட்டு உடனே இது பண்ணோம்ல, நெக்ஸ்ட் மறுபடியும் அதில் வெயிட் கூட்டிட்டு 15 கவுண்டு, மறுபடியும் இதில் வெயிட் கூட்டிட்டு 15 கவுண்டு, மறுபடியும் அதில் வெயிட் கூட்டிட்டு 10 கவுண்டு, மறுபடியும் இதில் வெயிட் கூட்டிட்டு 10 கவுண்டு. அதுவும் இதுவும் காம்போ. ஓகே, இது ஒரு செட்டு, இது ஒரு செட், ஒரு ஒர்க் அவுட். ஓகேவா? அந்த ரெண்டு சேர்த்து ஒரு ஒர்க் அவுட். அடுத்தது அதே மாதிரி கழிச்சுக்கோங்க. ஜிம் 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 ஜிம். என்ன பண்ணு, அப்படியா? 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. டன். முடிச்சா அப்படியே டம்பல் டம்பல் அப் மாயா. அடே 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10. ஆக்சுவலாக கைக்கு 20, டபுள் செட் போட்டோம்னா 20. ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செட் 20, அடுத்தது 15, அடுத்தது 10. அது போட்டுட்டு உடனே இது, அதாவது அதில் ஒரு செட்டு 20 போட்டு அகைன் இங்கே வெயிட் கூட்டி 20, அகைன் இங்கே ஒரு வெயிட் கூட்டி 15, அங்கே வெயிட் கூட்டி 15, இங்கே வெயிட் கூட்டி 10, அங்கே வெயிட் கூட்டி 10.
3 செட் முடிஞ்சுதா? அடுத்தது அப்படியே புல் டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 up. ரொம்ப லென்த்தியாக ஒர்க் அவுட் போட்டாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். சட்டுன்னு விஷயத்தை சொல்லுடா அப்படின்பீங்க. ஓகே, அதுக்காக தான் இப்படி டன். இப்போ போட்டு அதை போட்டு உடனே இதை போட்டு உடனே அதை போட்டு இந்த 3வது செட்டு போகும்போது, அதாவது ஒர்க் அவுட் 1, ஒர்க் அவுட் 2, ஒர்க் அவுட் 3, இப்போ இதுக்கு வந்துட்டோமா, இதெல்லாம் மொதல் செட்டு போடும்போதே அப்படி டோட்டலாமல் அப்படி ஃபுல் பம்ப் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயங்கர பம்ப் ஆகிருக்குது, நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். Wow! Shamala! Summer pumping. Boom! Okay? நீ லாஸ்ட் என்னன்னா கிக் பேக்கும் கான்சன்ட்ரேஷன் கர்லும் காம்போ, அதாவது ஒரு ட்ரைசெப்ஸு ஒரு பைசெப்ஸு சேர்த்து ஒரு ஒர்க் அவுட். அப்படி நம்ம எத்தனை ஃபார்மேஷன் பண்ணுறோம்? 1 2 3 4 ஒர்க் அவுட் தான். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் உங்களால் முடிக்க முடியும். சூப்பராக இருக்கும், ரிசல்ட்டும் அருமையாக இருக்கும். ஓகே, கிக் பேக் ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Yeah! 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. கான்சன்ட்ரேஷன் கால் மட்டும் அதே வெயிட்டில் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெயிட் கம்மி பண்ணிக்கோங்க. வெயிட் அதே தான் பண்ணுவேன், கவுண்டிங் கம்மி பண்ணிப்பேன். அடி அம்மா. ஓகே, ஓகே. ஓ, வலிக்குது ப்ளஸ் பம்பிங். ஓகே, டன். இனி நம்ம சேனலில் நம்ம வந்து அரசியல் பேச போகிறது இல்லைன்னு முடிவு எடுத்துருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சில தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, சமுதாயத்தில் நடக்கும்போது எனக்கே ஒரு டவுட், நம்ம சரியான இடத்துல தான் இருக்கிறோமா, நம்ம பேசுறது தேவையானதா, இதனால ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. ஒரு பெரிய அரசியல்வாதி, ஆல்ரெடி அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நான் கடைசியாக சந்தித்தேன். மேபி அவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா யோசிப்பார், அது நான் தான் அப்படின்னு. அவரை பார்க்கும்போது அவர் என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார். சம்டைம்ஸ் நாமளே சரியான இடத்துல தான் இருக்கமான்னு தோணுது ராஜா, எனக்கு சரியான இடத்துல தான் நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார். நம்ம மனசில் இருக்க அதே கேள்வி தான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ சமீபத்தில்
அப்போ சில விஷயங்கள் அவர் சொன்னது உண்மையிலேயே ஆமல்ல அப்படின்னு தோணுது. என்னன்னா, ஒரு கூட்டம் குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஓட்டை போட்டு அசால்ட்டாக போயிட்டே இருக்குது. ஒரு கூட்டம் காசை வாங்கி ஓட்டு போட்டு அது பாட்டு போயிட்டே இருக்குது. ஒரு கூட்டம் கஞ்சா போதன்னு அப்படி போயிட்டு இருக்குது. ஒரு கூட்டம் ஜாதி மதம்னு அப்படி போயிட்டு இருக்குது. ஒரு கூட்டம் ஒருத்தனை ஏத்துறது இறக்குறது அப்படி போயிட்டு இருக்குது. ஒரு கூட்டம் செக்ஸுவல் லைஃப், நம்ம ஆணு கூட பண்ணிக்கலாமா, ஆணும் பண்ணிக்கலாமா, பெண்ணும் பண்ணிக்கலாமா அப்படி போயிட்டு இருக்குது. ஒரு கூட்டம் சோசியல் மீடியாலேயே முங்கி கிடக்குது. ஒரு கூட்டம் எதை பத்தியுமே யோசிக்க கூடாது, எதை பத்தியுமே கண்டுக்காம ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒன்று 2 பேர் மட்டும், ஒரு சின்ன ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் சமுதாயத்தில் நல்லது நடக்கணும், இது இப்படி மாறினா நல்லா இருக்கும், இது இப்படி மாறினா நல்லா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன யூஸ்? நாம சொல்ற விஷயங்கள், மாற்றணும்னு நினைக்கிற விஷயங்கள் யாருக்கு போய் சேரும்னா, இந்த 4 பேர் நம்ம கொஞ்சம் சொல்லுவோம், த ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள், அவங்களுக்கு மட்டும்தான் இது போய் சேரும், அவங்க மட்டும்தான் இது எடுத்துக்க போறாங்க. இந்த ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளை வச்சு நம்ம என்னத்தை மாத்திர முடியும்? எதையாவது மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்துச்சு. எனக்குமே ரொம்ப நாளா இருக்கிற கேள்வி இதுதான். இப்படிங்கிற விஷயத்துல நான் இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும், கரூர் துயர சம்பவம், ரொம்ப துயரமான சம்பவம் தான். அதை பற்றி நம்மளே நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 20 லட்சம் எல்லாருக்கும் கிரெடிட் ஆயிடுச்சு தெரியுமில்ல. விஜய் அவர்கள் கொடுத்த 20 லட்சம் கிரெடிட் ஆயிட்டு அந்த ஒரு அம்மா சொல்லுது. உண்மையை சொல்ல போனால் அது உணர்வு ரீதியாக ரொம்ப மனசை பாதிக்குது. எனக்கு என்னுடைய தந்தையார் இறந்து போய் 1 வருடம் ஆக போகுது, இன்னும் அந்த காயம் என் மனசுல இருந்து ஆறல். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தீபாவளி ஃபுல்லாக எனக்கு அவர் நினைப்பு தான், கண்ணீரும் இதுவும் தான். ஒருவேளை எங்கள் அப்பா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இறந்துருந்தாருன்னா உங்களுக்கு 20 லட்சம் தாரோன்னா நான் வாங்கியிருப்பேனா? வாங்கியிருக்க மாட்டேன். எங்கள் அப்பா உயிருக்கு 20 லட்சம் விலை வைக்கிறதுக்கு நீங்கள் யாரு? நீங்கள் தர்ற 20 லட்சத்தினால எங்கள் அப்பா உயிர் மாறிடுமா, வந்துருமா, திரும்பி வந்துருமா? இல்லை. ஏன்னா அது உணர்வு, அவங்க மேலே வச்சிருக்க பாசம். ஆனால் இன்னைக்கு அந்த 20 லட்சம் கிரெடிட் ஆகிட்டுன்னு சந்தோஷமா சொல்கிறாங்க. 2 பெண் குழந்தைகள் இறந்து போய் ஃபோட்டோ பின்னாடி இருக்குது, கவலையே இல்லை. ஆனால் அந்த தலைவர் ஜெயிக்கணும் அப்படின்றாங்க. ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் செத்தாலும் பரவாயில்ல, அவர் தலைவர் ஆகணுன்றாங்க. இன்னொருத்தர் என்ன, அவர் செத்தாலும் பரவாயில்ல, அடுத்து அவர் வர்றதுக்கு நாங்கள் இருக்கோன்றாங்க. என்ன அவர் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் அவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குற ஏதாவது விஷயத்தை செஞ்சுட்டாரானா? இல்லை. 20 லட்சம் கிரெடிட் ஆகிட்டு அது ஓகே. இப்படி இருக்கிறாங்க மக்கள். இவங்க மத்தியில் நம்ம எதை சொல்றதுக்கு, எதை பேசுறதுக்கு, எது சொல்லி எது மாறப்போகுது? உண்மையை சொல்ல போனா நான் சொல்றேன், இந்த சம் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இது செஞ்சால் நல்லா இருக்கும், இது இந்த வளர்ச்சி அடையணும், மக்கள் இந்த நல்வழி பாதையில் போகணும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இந்த மக்கள் எல்லாருமே சத்தம் போடாமல் வாயை மூடிட்டு இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் என்னைய பொறுத்தவரை சரியானது. நான் உண்மையிலேயே மனசு வருத்தப்பட்டு தான் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். இதோட இதுக்கு பிறகு நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பேசவும் மாட்டேன், மேக்சிமம் பேச விருப்பமே இல்லை, எந்த யூஸும் இல்லை. அப்புறம் எதுக்கு போட்டு அதை பேசணும்? அதான் இவ்வளோன்னு கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும். இனி அந்த பெரிய பர்சன்டேஜ் ஆஃப் இருக்காங்கல்ல, என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எதையாவது தீர்மானிச்சு இந்த உலகத்தை ஓட, அவங்க கையில தான் இனி இந்த உலகம் ஓட போகுது. நாம முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி உள்ளவங்கள நல்லா வச்சுட்டு, நம்மளை நல்லா வச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். இதே எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. சமுதாயத்தில் நடக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஒரு நல்லதை சொன்னா அவனை போட்டு தெளிவாங்களே தவிர அவனுக்கு சப்போர்ட்டா நிறைய வந்துருமான்னு கேட்டால் கிடையாது. அந்த ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளும் எங்கேயோ இருப்பான், அவன் இவனுக்கு சப்போர்ட்டா இருந்துட போறானான்னு கேட்டால் கிடையாது. அதனாலே நிறைய பேர் அமைதியாகிட்டு போயிட்டு இருக்கிறான். இனிமேல் அதுதான் காலம், கலிகாலம்னு சொல்றது உண்மையிலேயே எனக்கும் உண்மையாக தான் படுது. வருத்தத்தோடு அந்த பதிவு பண்ணிட்டு இனிமேல் நம்ம அரசியல் பேச வேண்டாம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிட்டு உங்கள்ட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.